Audio Jungle. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நல்லவர், சர்வ வல்லமை கொண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. உங்களை காண்பதிலே நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற மாதங்கள் பல உங்களோடு கூட நாங்கள் நெருங்கி இந்த தேவன் டிவியில் நாங்கள் உங்களோடு கூட பேச முடியாமல் போனது, அதற்காக வருந்துகின்றோம். நாங்கள் ஜெபித்து வந்தோம் தொடர்ந்து. தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த ஜூன் மாதத்தில் உங்களை இந்த தேவன் டிவியின் வாயிலாக சந்திக்க செய்த தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அழைக்கின்றோம். இது திமிரி சமாதான சபையின் சார்பாக நடத்தப்படுகிறதான ஒரு நிகழ்ச்சியாகும். இயேசுவின் நாம மகிமைக்காக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 முதல் 7:30 மணி வரையிலும் அரை மணி நேரம் இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை வேதாகமம் குறிப்பேடு இவற்றை எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கும்படி மிகவும் தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சிரித்த முகங்களை பார்க்கும்போது அதிகமாய் நாங்கள் பரவசம் அடைகிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக தேவனுக்கு நன்றி செலுத்தி பாஸ்டம்மா அவங்க ஜெபிக்கும்போது ஒருமனப்பட்டு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. வெகு நாட்களுக்கு பிறகு உம்முடைய வசனத்தை சொல்ல ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைப்பட்ட காலத்தில் எங்களை மன்னியும் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவருடைய சித்தப்படி இந்த நாளில் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து மற்றவர்களுக்காக ஆண்டவரே இந்த வேதமே வெளிச்சம் என்ற ஆண்டவரை நிகழ்ச்சி மூலம் உம்முடைய புகழை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிவிக்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரை நீர் பயன்படுத்த ஒரு ஆண்டவரை கருவியா நீர் வைத்திருப்பதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த தேவன் டிவி ஆசீர்வதியும், பணி செய்கிற சாம ஆசீர்வதியும், யார் யார் ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இதை வெளியிடுறாங்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். அவங்க ஆண்டவரை வீட்டார் பிள்ளைகள் அனைவரும் நல்லா இருக்கட்டும் அப்பா. இந்த நாளில் நாங்கள் இந்திய தேசத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டை காப்பாற்றும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் இருக்கிற மாவட்டங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. பாவம் பெருக வேண்டாம். இருளிலிருந்து எப்படியாவது வெளிச்சத்துக்கு வரட்டும் அப்பா. மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும் அப்பா. நாங்கள் தினமும் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளாக கணவன் மனைவி வாலிபர்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையப்பா. எப்படியாவது ஆண்டவரே எங்க இந்திய தேசம், எங்க தமிழ்நாடு, எங்க மாவட்டம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்பா. பாவம் வரக்கூடாது. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ளும் அப்பா. எப்படியாவது வாலிப பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. தினமும் ஆண்டவரே மரண செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். வேண்டாம் ஆண்டவரே, அந்த இச்சையான காரியங்களிலிருந்து எப்படியாவது மக்களை விடுவியப்பா. தினமும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிற செய்திகள் அப்பா, உடைய வருகை சமீபமா இருக்கு சொல்லுங்கப்பா. மன்னியும் எங்களை மன்னியும் அப்பா. நாங்கள் இன்னும் ஜெபிக்கணும், உமக்காக உழைக்கணும், உமக்காக செய்தியை சொல்லணும் அப்பா. அசதியா இருக்கக்கூடாது. எங்களை மன்னியும் அப்பா. எங்களை பயன்படுத்தும். எங்க இந்திய தேசம் தமிழ்நாடு, நாங்க இருக்கிற மாவட்டம் செழித்து இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஒரு ஒளியின் தீபமாக இருக்கட்டும் அப்பா. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளில் செய்தியை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்களோட சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் நம்மோடு இருந்தவர்கள் ஜனவரி மாதத்தில் இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லை, நித்திரை அடைந்து விட்டார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
ஏன் கொடுத்திருக்கிறாரு? அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. 118 சங்கீதம் 17 வசனத்தில் அதை தான் குறிப்பிடுகிறார். நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரியுங்கள். அதுக்கு தான் ஜீவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த 8ஆம் தேதி ஒளிபரப்பாகிறதான 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு மாலையில் 7 to 7:30 7லிருந்து 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறதான இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு வேளையில் 7 to 7:30 7லிருந்து 7:30 மணிக்கு நீங்கள் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி, நல்லா தெரிஞ்ச பாடல், பழைய பாடல், நல்லா ஃப்ரீயாக உங்கள் வீட்டில் யாரும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சந்தோஷமாக கைகளை தட்டி ஆண்டவரை ஆகிய இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரிடுமை ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆறுதலான வசனம், தேவனுடைய வசனம் ஆறுதலானது. அதனால்தான் ஆண்டவர் தாயை போல தேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை தாயை போல தேற்றக்கூடியது, அவருடைய வார்த்தை தகப்பனை போல சுமக்கக்கூடியது. இந்த வேத வசனத்தை நீங்கள் நம்பினால் கெட்டு போக மாட்டீர்கள். இந்த வேத வசனத்தை உள்ளபடியே நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ராத்திரி வேளையில், இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த, ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை, வெளிச்சம் உன்மேல் உதித்தது, வெளிச்சம் உன்மேல் உதித்தது. உன் மேல ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். நீங்க நினைக்கலாம், இதை வாங்கினா, இந்த பொருள் வாங்கினா, அந்த பொருள் வாங்கினா, இந்த வீடு கட்டினா, அதை செய்தா ஆசீர்வாதம் என்று. சில வேளையில் நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகளே நம்மை ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறது. இன்னைக்கு வெளிச்சம் உன்மேல் உதித்தது என்ற தலைப்பின் கீழே சவுல் பவுலாய் மாறின காரியங்களை குறித்து நாம் பார்க்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்க, அவன் மேல் யாருன்னா அருமையான சவுல். அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். அதே அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்த சவுல் என்கிற மனிதன், இவன் ரொம்ப பக்தி வைராக்கியம் மிகுந்தவன். அவன் என்ன செய்கிறான்,
எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரை நம்பின ஜனங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி, அழிக்க வேண்டும் சொல்லி நிருபத்தை எல்லாம் எழுதி அவன் கேட்டு நிருபங்களை வாங்கி அவர்களை ஒடுக்க, அந்த கிறிஸ்தவர்களை அடக்க அவன் பிரயாணமாய் போகிறான். 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு என்ற ஊருக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனுக்கு சுற்றி பிரகாசித்தது. பாருங்க, அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. சடுதியிலே ஒரு ஒளி. அல்லேலூயா. Suddenly light will be fallen upon us. அவன் மீது ஒரு ஒளியானது பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவன் கிறிஸ்துவ சபைகளை துன்புறுத்தும்படியாய் கடந்து செல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் தான் இங்க எழுதுகிறார் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அவன் பார்வை அடைந்து, அந்த 9:18 வாசிக்கிறோம், உடனே அவன் கண்களில் இருந்த செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். பார்வை அடைந்தான், எழுந்தான், ஞானஸ்தானம் பெற்றான். முதல்ல நீங்க பார்வை அடைய வேண்டும். நீங்க சொல்லலாம், எனக்கு கண்ணு நல்லா இருக்குது, எனக்கு நான் ஒன்றும் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ்டர், நீங்களாவது கண்ணாடி போட்டுக்கிறீங்க, எனக்கு கண்ணாடி வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கண் இருக்கிறவங்களை பற்றி ஏசாயா 59ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண் இல்லாதவர்களை போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களை போல் பாழ் இடங்களில் இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, கண்ணு நல்லா இருக்குது, ஆனா இரவில் இடறுகிறது போல. ராத்திரியில ஒரு குருடன், ரூசோ இப்படி சொல்லுகின்றார், பிரபல தத்துவ ஞானி ரூசோ. ஒரு இருட்டிலே, அமாவாசை இருட்டிலே ஒரு குருடன் கருப்பு பூனையை தேடி ஒரு இருட்டறைக்குள் நுழைந்தான். இதை உலகத்தை பற்றி அவர் குறிப்பிட்டு டாக்டர் ரூசோ எழுதுகிறார். பிஎட் எம்எட் படிச்சவங்களுக்கு அது நல்லா தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, பகலிலேயே கூட்டுத்தனமாய் மனிதன் காணப்படுகிறான். எது நல்லது எது கெட்டது அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, அவன் நிதானிக்க முடியும். ஆனால் முடியாதபடி பாவம் அவனை தடுத்து விடுகிறது. தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தாலுமே அவருடைய மனது, கண்கள் குருடாக்கப்படுகிறது என்று வேதவசனம் ரோமர் 1:21 வாசிக்கிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் அவரை துதியாம ஸ்தோத்திரியாம மகிமைப்படுத்தாம இருந்தீர்கள் என்று சொன்னால், கட்டாயம் வாழ்க்கையில நல்லா ஓடிட்டே இருக்கும். திடீரென்று சொல்லி உங்க வாழ்க்கையானது இருண்டு போய்விடும். அதுதான் இங்க சொல்லி காமிக்கிறாரு. குருடர்கள் எப்படி தடவி கொண்டு போகிறார்களோ அப்படி நாங்க பகலிலே போகிறோம். எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல. எங்க வாழ்க்கையில இப்படியா நாம் நடந்து செல்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 43ஆம் கடைசி வசனம் வரையில நம்ம வாசிக்கும் போது, அங்கே நாம் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, போதுங்க, அங்க எரிகோ என்கிறதான ஊருக்கு சமீபமாய் இயேசு வருகிறார். போதுங்க, அங்க பிச்சை கேட்கிறான். அவன் பிச்சை கேட்கிறான். நிறைய பேருடைய ஜெபம் இப்படிதான் வாழ்க்கையில. ஏதாவது தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, வீட்டை கட்டணும் ஆண்டவரே, ஆண்டவரே இடம் வாங்கின ஆண்டவரே, வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, சுகம் பெறணும் ஆண்டவரே, குழந்தை பிறக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே ஊருக்கு போறேன், சுகமா போகணும் ஆண்டவரே, வரணும் ஆண்டவரே. எல்லாம் நல்லது தாங்க, எல்லாம் நல்லது தான். நம்ம கேட்கணும். நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர் சொல்லா, கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லிட்டார், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லிட்டார். கேட்கணும், நல்லதுதான். ஆனா இதையே தான் நம்ம ஒன் வே டிராபிக் மாதிரி கேட்டுக்கினே இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. இதை தாரும் அதை தாரும், தலைவலி போகணும், வயிற்று வலி போகணும், இப்படி போகணும் அப்படி போகணும். ஆண்டவரே கல்யாணம், இந்த கல்யாணம் பண்றதா இந்த பொண்ணை இல்லைன்னா இந்த பையனை எப்படி ஆண்டவரே, இதெல்லாம் கேட்டுன்னுக்கிறோம். ஆனா இப்படி உலகத்துக்காகவே
தன்னுடைய காரியங்களுக்காக கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் பர்திமேயு திடீர்னு சேஞ்ச் ஆயிடுறாங்க வாழ்க்கையில். அவன் வாழ்க்கையில் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அங்க இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். எல்லாரும் சொல்றாங்க, அந்த ஜனங்கள் நடக்கிற சத்தத்தெல்லாம் கேட்கிறான். 37ஆம் வசனம், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார். இப்போ நிறைய அறிவிக்கிறாங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், சீக்கிரம் வரப்போறார், சீக்கிரம் வரப்போறார். பவுலின் காலத்திலிருந்தே இன்றைக்கு வேகமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியருங்க, நம்ம அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. வழக்க பிரகாரம் கேட்க வேண்டியதே கேட்டுன்னு இருக்கிறோம். வேணாங்க we must change our prayer. இப்போ மாறணும். தேசத்துக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக, அநேக ரட்சிக்கப்படுவதற்காக, போர் நிறுத்தம் ஏற்படுவதற்காக, சமாதானத்தை தேவன் நாட்டிலே கட்டளையிடும்படியாக, சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாக கேட்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. இவன் பாருங்க, இவருடைய பிரேயர் மாறி 37ஆம் வசனம், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். He changed his prayer. ஏவர் வராருன்னு சொன்னா பிச்சை எடுத்து தனக்காக கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதன் இன்றைக்கு மாறி விடுகிறான். We must change our spiritual life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் தேவை. ஒரு மனம் திரும்புதல் தேவை. நம்முடைய ஜெபத்தில் ஒரு எழுப்புதல் தேவை. ஆண்டவரே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வு தேவை என்று தேவன் விருப்பப்படுகிறார். இயேசு வருகிறார். வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்போம். நிறுத்திராதீங்க உங்க வாழ்க்கையை. இவ்வளவுதான் என் வாழ்க்கை, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, அவ்வளவுதான். பொண்ணை படிக்க வைக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், மறுபடியும் கல்யாணம் பண்ணணும், மறுபடியும் பிள்ளை பிறக்கணும், மறுபடியும் படிக்க. இது ரொட்டீன் வாழ்க்கைங்க. நடக்குங்க. எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த மாத வாக்குத்தத்தமே திருச்சபைக்கு 44ஆம் அதிகாரம் ஏசாயா 3ஆம் வசனம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆண்டவர் ஊற்றுவார். வறண்ட நிலமா உன் மேல ஊற்று. ஒண்ணுமே இல்லை வாழ்க்கையில, வியாபாரத்துல ஒண்ணும் இல்லை, தொழில ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் சந்ததி மேல ஆவியை ஊற்றுவேன் என்னெல்லாம் ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு. இனியும் அமைதியா இருக்க வேண்டாம். அப்போ நீங்க பர்திமை என்ற கூட அவன் வாழ்க்கையில தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். வேதத்துல அதை தான் நாம் வாசிக்கிறோம். 43ஆம் வசனம், உடனே அவன் பார்வையடைந்த உடனே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இயேசுவுக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறான். பார்வை வந்துடுச்சுன்னா போதும். உங்க கண்ணு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க பார்வையடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. அவர் தான் என் ரட்சிப்பு, அவரால் தான், அவருடைய இயேசுவின் ரத்தம் தான். அவர் ரொம்ப அன்புள்ளவருங்க. இயேசு நெருங்கி வாங்க அவர்கிட்ட. இயேசுவே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. என் பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக சிலுவை சுமந்து மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தீர், வரப்போகிறேன், நான் நம்புறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் நம்புறேன் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு அற்புதம், நீங்க பார்வை அடைவீர்கள். உன் வாழ்க்கையில பார்வை அடைவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில நீங்க பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. உண்மையில் வெளிச்சம் உதித்து அப்படி நினைக்கிற மனிதன் தான் அந்த சவுல். அவன் பவுலாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்படி இந்த வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது? ஏன்னா அவர்தான் ஒளியா இருக்கிறார். அவர்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல, யோவான் 14ஆம் அதிகாரம் அங்க அவர் சொல்றாரு 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. யோவான் 1ஆம் அதிகாரம்
அங்க அவர் சொல்றாரு 9ஆம் வசனம் 5ஆம் வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதுன்றாரு. 9ஆம் வசனம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி தான் இயேசு. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவன் 2வது செய்கிற காரியம், இந்த சவுல் எழுந்திருந்தான், பார்வை அடைந்து எழுந்திருந்தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? எழுந்து கொள்ளணும் வாழ்க்கையில். ஏசாயா 60:1-2 வசனங்களை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. பாருங்க, கர்த்தருடைய மகிமை உண்மையில் நீ எழுந்தாதான் ஆண்டவருக்கு எழுந்து கொள்ளணும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். இன்னும் நீ 59ஆம் அதிகாரம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கும் போது, ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி. 52:1 வாசிங்க. 52:1, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். போதுங்க. 2ஆம் வசனம், தூசி உதறி விட்டு எழுந்துரு. போதுங்க. ஆகவே எல்லா காரியத்தையும் உதறி விட்டு இயேசு என்னை நடத்துவார். அவன் எழுந்திருந்தான், நம்பிக்கையோடு எழுந்திருந்தான். எபேசியர் 5:14 வாசித்து பாருங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அங்க சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனை துதிக்க மாட்டார்கள். துதியாத அந்த கூட்டத்தோடு உட்கார்ந்து இருக்காத, துதிக்கிற பிள்ளையாய் நீ மாற வேண்டும். எழுந்திருங்கன்றார் எபேசியர்ல பவுல் அப்போஸ்தலன். எழுந்துரு. அந்த சவுல் தான் பவுலா மாற்றி இங்க அந்த பவுல் சொல்றாரு, எழுந்திருங்க, நான் என்ன செய்றேன், நீங்க எழுந்தீங்கன்னா உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்க பிரகாசிக்க உங்க மேல வெளிச்சம் ஏன் உதித்தது? ஒன்று, நீங்கள் பார்வையடைய வேண்டும், அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 2, நீங்க எழுந்திருக்க வேண்டும். மரித்த காரியங்களையே இன்னும் செய்து கொண்டிருக்க கூடாது, துதியாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரை துதிக்கும்படியாய் எழுந்திருக்க வேண்டும், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். 3வது, நீங்கள் பிரகாசிக்க அந்த வசனம் 9:18 அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பார்வை அடைந்து அவன் எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். அல்லேலூயா. நீங்க பிரகாசிக்கணும் உங்க வாழ்க்கையில்ன்றதுக்காக தான் இயேசு என்கிற ஒளி உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. மெய்யான ஒளி இயேசு, அவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். நீங்க பிரகாசிக்கணும், நீங்க பிரகாசிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்களே. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை போல நடப்பார்கள், இயேசுவை போல அன்பாய் இருப்பார்கள், இயேசுவை போல வாழ்வார்கள். ஞானஸ்தானம் எடுத்தாதான் இது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 1 ராஜாக்கள் 5:9 வாசிங்கன்னா, அங்க ஈரான் நாட்டிலே இருந்து அந்த மண்ணிடத்துல பர்மிஷன் பெற்று இவன் லீபனோனில் இருக்கிறதான கேதுரு மரங்களை ஆலயம் கட்ட சாலமோன் வெட்டி கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வரும்போது 1 ராஜாக்கள் 5:9 அதை என்ன செய்யணும்? அவன் இறக்கி என் வேலைக்காரர் லீபனோனில் பாருங்க, மலை மேல் லீபனோன்ற மலையிலிருந்து இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். கடல்ல வந்த உடனே என்ன ஆகும்? போதுங்க, கடலில கொண்டு வரும்போது மலையிலிருந்து உருட்டி விட்டான்ல, அந்த மரத்தூண்கள் கடலில் வந்து முழுகும். அப்படி முழுகி எழுந்து கொள்ளும். நீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில ஒரு குச்சியை போட்டீங்கன்னா அது முழுகி எழுந்துக்கும். இயேசு கூட என்ன செய்யறாரு? மத்தேயு 3:16 அவர் முழுகி யோர்தானிலே ஞானஸ்தானம் பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, நீ பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஒளி உன் மீது ஏன் பட்டதுன்னா நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு ஏன் உங்ககிட்ட வந்தாரு அப்படின்னா, ஒன்று நீ மனம் திரும்பி உன் வாழ்க்கையில பார்வை அடைய வேண்டும். 2வது
தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அதுக்கு தான் நீ பார்வையடைய வேண்டும். இரண்டாவது, அவன் எழுந்திருந்தான். ஒரு பெரிய மனமாற்றம். என் வாழ்க்கை இப்படி ஒழியதில்லை, என் வியாபாரம், என் தொழில், என் கம்பெனி, நான் வேலை செய்யற பள்ளி, இப்படி நான் இருக்கிறதுல ப்ரமோஷன் பெற்று நான் வெளியே வருவேன் அப்படின்னு எழுந்து கொள்ளணும். ஆண்டவருக்காக எழுந்து கொள்ளணும், துதிக்கணும் அவரை. மூன்றாவது, நீ ஞானஸ்தானம் பெறணும், தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம். ஆகவே ஏதோ தலைமையில தண்ணியை வச்சல, அது கிளவுதிராயின் காலத்துல ரோம அரசன் செய்த ஒரு பெரிதான ஒரு தவறு. அவன் காலத்துல, அந்த கிளவுதிராயின் காலத்துல தலை நனைந்தால் உடல் சரீரம் முழுதும் நனைந்து விட்டது என்று சொல்லி அவன் அப்படி செய்தான். ஆனா அது சரியில்லை. இயேசுவே யோர்தானில் மூழ்கி யோவான் ஸ்நானங்களாலே ஞானஸ்தானம் பெற்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு இயேசு என்கிற ஒளி அவனுக்குள்ள வரும்போது தன்னுடைய பாவங்களுக்காய், தன்னுடைய அக்கிரமங்களுக்காய், தன்னுடைய எல்லா விதமான வேதனைகள், சோதனைகள், துக்கங்களுக்காய் சிலுவையை இயேசு சுமந்தார் என்று சொல்லி அவன் விசுவாசித்து இயேசுவை என்கிற ஒளியை, மெய்யான ஒளியை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனை மகிமைப்படுத்துகிற மனிதனாய் பார்வையடைவான். சவுலை போல அவன் இரண்டாவது, அவன் தேவனை துதிக்கிற ஜனமாய் எழுந்து கொள்ளுவான். அவன் வாழ்க்கையில எழுந்து அநேகரை கிறிஸ்துவுக்கு என்று கொண்டு வருவான். மூன்றாவது, அவன் ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையோடு இணைந்து அவன் சபையினுடைய ஒரு அங்கத்தினராக மாறி அவன் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வான். தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தாரும். ஏகபா ரகபலபரியா யாந்தர தியாலர போலவா வல்லமை 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 தேவ அக்னி, தேவ வல்லமை அவன் மேல் இறங்குவதாக. ஒரு விடுதலை தருவீராக. இப்பொழுதே எந்த நோய், கேன்சரா இருந்தாலும், இத்தகையிலான ஆண்டவரே போன், ஆண்டவரே கேன்சர்கள் அல்லது டிபி அல்லது எந்த நோயா இருந்தாலும், எனக்கு முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது தொழுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை. அது குழந்தையா இருந்தாலும் தொழுவீராக. வலிப்பு நோய் வருகிற பிள்ளைகளை தொழுவீராக. ஒரு விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே தாரும் அப்பா. அவருடைய வாழ்க்கை இயேசு என்கிற மாறாத மெய்யான ஒளியை அவளை ஏற்றுக்கொள்ள, தங்கள் வாழ்க்கையில இயேசு அன்பு நிறைந்தவர் என்று ஏற்றுக்கொள்ள, அவர்கள் தேவனை துதிக்கிற மனிதர்களாய் எழுந்து கொள்ள, தங்கள் வாழ்க்கையில இயேசுவை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையில இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். வெளிநாடு போகிறவர்களுக்கு வழிகளை திறக்க பண்ணும். அவர்களுக்கு ஏர் டிக்கெட் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு விசா கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்களிடத்துல ஜெபிக்க கேட்டிருக்கிற அது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கட்டும். வேலையில ஒவ்வொருவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும். நீட் தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகள் அதில் வெற்றி பெறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாபாரம், தொழில் வளர்வதாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி அடுத்த வாரத்தில் இதே 7லேருந்து 7:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு தயவு கூர்ந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாய் தெரிவிங்க. எங்களிடத்துல 8 ஊழியக்காரர்கள், உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். முதியவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உணவளிக்க தேவன் கிருபை செய்து வருகிறார். சிறு பிள்ளைகளுக்கென்று ஞாயிறு பள்ளி நடத்த தேவன் உதவி செய்கிறார். மாலை வேளையிலே அநேக விசுவாசிகளுடைய வீடுகளிலே ஞாயிறு பள்ளி நடக்கிறது. திங்கள் ஜெபத்தை நடத்த உதவி செய்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரதர் பாபு பியூலா என்கிற ராமபாளையத்தில் இருக்கிற முதல் வீடு அது. அந்த ஆகவே நீங்கள் முடிந்தவர்கள் வந்து பங்கு பெறுங்க. ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெறுங்க. வெளியில் போலீங்கன்னு சொல்கிறவங்க வாங்க. கர்த்தர் உங்களை அபரிமிதமான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்று இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
Audio Jungle. Audio Jungle.